பிடிக்கணும். மொத்தம் 9 பேர் டியோ கேங்குன்ற ஒரு டீம்ல 3 நபர் கைது செய்யப்பட்டுட்டாங்க. கைது செய்யப்படும் போது அந்த 3 நபர் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் என்கிற மொட்டை விஜய் தான் எங்க கேங் லீடரு. 20 வயசு பையன் லீடர். கேங்க வழி நடத்துறதே அவர் தான். ஸோ போலீஸோட எண்ணம் என்கவுண்டர் பண்ணுறதுன்றது கிடையாது, அரெஸ்ட் பண்ணணுன்றது தான் போலீஸோட எண்ணம். அந்த இடத்துக்கு அந்த தோப்பில் போகும்போது இது விஜய் என்கிற மொட்டை விஜய் என்ன பண்ணுறாரு, வெளில வந்த உடனே 2 போலீஸை தாக்கிட்டார் பலமாக. மேம், ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க பையன், கிட்டத்தட்ட என்ன ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பானா, அந்த பையனை என்கவுண்டர் பண்றதுக்கான காரணம் என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்குறேன். இந்த சின்ன பையன்றீங்களே, அவர் மேலே மொத்தம் 30 வழக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் காசுக்காக வயிற்று சாப்பாடுக்காக ஆரம்பிக்கிற விஷயம், அது போக 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 அந்த சாக்கடைக்குள்ளே நுழைய கெத்தாயிடுது. ஒரே டைம் தான் ஒருத்தன் அஃபென்ஸ் பண்ணியிருக்கான். அவன் ஒரு ஜுவனியல். அவனுக்கு வந்து கோர்ட் மூலியமாக வந்து அவன் ஜெயிலுக்கு போகிறான். அங்கே இருக்க அஃபெண்டர்ஸ்லாம் எவ்வளோ பேர் அஃபெண்டராக இருப்பாங்க, கொலை பண்ணவன் ரவுடிசமாக இருப்பான். ஸோ அவங்க கூட போய் இவன் இருக்கும் போது ஓகே இதுதான் கெத்து. கான்டாக்ட் பண்ணிட்டு நீ வெளில போனால் இதை பண்ணுடா, உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன், நீ வெளில போனால் அதை பண்ணுறா 2 லட்சம் கொடுக்குறேன். என்கவுண்டர் வந்து எந்த விதத்துல நியாயமா இவங்க பாக்குறாங்க? மக்கள் எல்லாருக்கும் டேஞ்சர்ன்றது எப்போ வந்து போலீஸ் கன்சிடர் பண்றாங்களோ, கோர்ட் கன்சிடர் பண்றாங்களோ, அப்படி பண்ணும் போது என்கவுண்டர்ன்றது நடக்கிறது ஒரு நார்மலான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு லாரி டிரைவரை ஒரு நகை வாங்கணுன்றதுக்காகவும், ஒரு ஃபோன் வாங்கணுன்றதுக்காகவும், ஒரு காசு வாங்கணுன்றதுக்காக கொலை பண்றாங்களே. எவ்வளவு காசு? 100 ரூபாய் 200 ரூபாய். அந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்காக ஒரு உயிர் கூட பார்க்காம 200 ரூபாய்க்கு இப்ப என்கவுண்டர் பண்றாங்களா காவல் அதிகாரிகள், அவங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாதா? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஹரிணி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம், கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் இருக்கிற சாலையில் 3 இடங்கள்ல லாரி ஓட்டுநர் அறிவாளால் வெட்டி வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒரு குற்றவாளியை வந்து காவல்துறையினர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் இப்போ சொசைட்டியில பேசும் பொருளா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. என்கவுண்டர் பண்ணாங்கன்றதை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா விஜய் என்கின்ற மொட்டை விஜய். ஒரு 20 வயசுல இருக்க ஒரு பையன் சொல்லலாம். சின்ன பையன் தான், 20 வயசு அப்படின்னும் பொழுது. இவருங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த லாரியை மறித்து ஃபோன் திருடுறது, இந்த காசுக்காக அருவாளை வச்சு மிரட்டி வாங்குறது, இந்த மாதிரி தான் இவங்க கேங்கே பண்ணியிருக்கு. இவங்க கேங்குக்கு ஒரு பேர் இருக்குது. அது ஏதோ டியோ கேங்குன்றாங்க. டியோ கேங் புள்ளிங்கோ கேங்குன்ற மாதிரி இது டியோ கேங். இந்த டியோ கேங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக நைட் டைம் போல் வரப்போகிற லாரியெல்லாம் மறைச்சு அருவாள் வச்சு மிரட்டுறது மட்டும் இல்லை, சில டைம் குத்தவும் செய்கிறாங்க, வெட்டவும் செய்கிறாங்க. அதில் நிறைய லாரி டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. இவங்க கேங்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லாரி டிரைவர் எல்லாருமே போய் அட்டாக் பண்ணி அவங்கள போட்டு வெட்டி அவங்கக்கிட்ட இந்த பணம் ஃபோன் எல்லாம் எடுத்துகிட்டு திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா போலீஸ் சேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காக, இந்த விஜய் என்கின்ற மொட்டை விஜய் பிடிக்கிறதுக்காகவும் எல்லா போலீஸுமே தேடி போயிருந்துருக்காங்க. ஒரு வீடியோ கூட வயலாக போயிட்டு இருக்கு. அவங்க போயிட்டு இருப்பாங்க, போலீஸ் பின்னாடியே துரத்திட்டு போவாங்க பைக்ல செம்ம சேசிங். அந்த பசங்க ஓட்டுற பைக்லாம் பார்த்தீங்கன்னா ரேசிங் பைக் மட்டும்தான். செம்ம ஸ்பீடாக ஓட்டு போகிறாங்க. போலீஸை முடிஞ்ச அளவுக்கு சேஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல போலீஸ்னால பிடிக்க முடியாமல் போயிடுறது. ஸோ இதே இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அப்போயே போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் இதுக்காகவே தனி இன்வெஸ்டிகேஷன் டீம் வைக்கிறாங்க. அத்தனை கும்பலை பிடிக்கணும். மொத்தம் 9 பேர் அதோட டீமில், அந்த டியோ கேங்குன்ற ஒரு டீமில். அவங்க எல்லாரையும் பிடிக்கணுன்றதுக்காக போலீஸ் வந்து திட்டமிடுறாங்க. எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க எங்கெங்கே இருப்பாங்கன்றதுக்காக. இந்த கட்டணம் செய்கிற இடமா இருக்கட்டும், அங்கே அந்த கடலூர் பக்கத்தில் இருக்க அந்த கடலூர் சான்ற இடத்துல இருக்க எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்க்குறாங்க. பார்க்கும் போது 3 நபர் கைது செய்யப்பட்டுட்டாங்க. கைது செய்யப்படும் போது அந்த 3 நபர் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் என்கிற மொட்டை விஜய் தான் எங்கள் கேங் லீடரு, அவர் வந்து ஒரு தோப்புல மறைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. 20 வயசு பையன் லீடர். அவர் தான் கேங்கோட லீடரு. கேங்கை வழி நடத்துறதே அவர் தான்.
ஸோ இது தெரிஞ்சோடனே என்ன ஆகுது, போலீஸ் வந்து போகிறாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே போகிறாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போலீஸ் போகிறாங்க. ஸோ போலீஸோட எண்ணம் என்கவுண்டர் பண்ணுறதுன்றது கிடையாது, அரெஸ்ட் பண்ணணுன்றது தான் போலீஸோட எண்ணம். அந்த இடத்துக்கு அந்த தோப்பில் போகும்போது இது விஜயங்கிற மொட்டை விஜய் என்ன பண்ணுறாரு, வெளில வந்த உடனே 2 போலீஸை தாக்கிட்டார் பலமாக. கத்தியை வச்சு செம்மையாக வந்து காயங்கள் வெட்டிட்டாரு. ஸோ போலீஸ்கார் என்ன பழி பண்ணுறதுன்னு தெரியாததுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே தான் ஷோல்டரை தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் திருப்பி தாக்க வரும்போது செஸ்ட்டில் ஒரு 2 புல்லட் வந்து இன்சிட் ஆகிடுச்சு. ஸ்பாட் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ போலீஸ் அப்போ கூட என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றணுன்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது பார்க்கும் போது இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் பரவப்பட்டு வந்துருச்சு. அவர் இறந்தும் போயிட்டார். கூட இருந்த நபர் இருக்காங்களா, இப்போ 2 போலீஸ் ஆஃபீஸர், அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க, எமர்ஜென்சியில் தான் இருக்காங்க. அந்த விஜய் என்கின்ற மொட்டை விஜய் கூட இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நபர், அவங்க என்ன ஆனாங்கன்னா அவங்களுக்கும் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களும் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க மேலேயுமே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுற மாதிரி போயிட்டுருக்கு இந்த விஷயங்கள். இதே விஜய் என்கின்ற மொட்டை விஜயோட கேங்கெல்லாம் என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா, வழிபறை, கூட்டு கொலை பண்ணுறது, கூட்டு கொலை முயற்சி பண்ணுறது, டேஞ்சரஸ் வெப்பன்ஸை வந்து கையாள்வது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேம் ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க பையன், கிட்டத்தட்ட என்ன ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பானா, அந்த பையனை என்கவுண்டர் பண்றதுக்கான காரணம் என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னா வந்து இப்போ அவர் தாக்குறாருன்னா ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பான், நம்மளால ஈஸியாக பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்கும். பார்க்குற பொதுமக்களாக இருக்கட்டும், எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்கவுண்டர் பண்ணுமா ஒரு சின்ன பையனை அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல மேம். நீங்கள் வந்து உங்கள் தரப்புலேருந்து சொல்கிறது நியாயமாக கூட இருக்கலாம். பட் இந்த சின்ன பையன்றீங்களே, அவர் மேலே மொத்தம் 30 வழக்கு இருக்குது. பாண்டிச்சேரி, இவர் பாண்டிச்சேரியை சார்ந்தவர். பாண்டிச்சேரியில் மட்டுமே இவர் மேலே 25 வழக்கு இருக்குது. மிச்சம் இந்த மாதிரி கடலூரில் வந்தது இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பாதி வழக்குகள் இருக்குது, 2-3 வழக்குகள் அப்படின்ட்டு. ஸோ 20 வயசு பையன் மேலே 30 வழக்கு இருக்குது. மேம் 20 வயசு பையன் இந்த மாதிரி ஒரு குற்றச் செயல்களை ஈடுபடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவங்களோட பெற்றோர்களா இல்லை இந்த சொசைட்டியா? டெஃபினெட்லி பேரண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டாக ஆகிறவங்களோட பேரண்ட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அந்த பசங்க வளர்ந்த விதமே பார்த்தீங்கன்னா அப்பா குடிகாரராக இருப்பாங்க, குடிச்சிட்டு வந்து வீட்டில் அம்மாவை அடிக்கிற நபராக இருப்பாங்க, பெத்த குழந்தைங்களும் அடிக்கிற நபராக இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க புருஷன் தொல்லை தாங்க முடியலன்றதுக்காக பாதிக்கப்பட்டு வெளியில் போகும்போது அஃபேர் ஏற்பட்டுரும். அவங்களுக்கு ஈஸியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு 4 பேர் வந்து நல்லா பேசினாலே அவங்க மேலே அஃபேர் ஏற்பட்டுருது. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க, அஃபேரில் ஒரு பக்கம் போயிடுவாங்க. அப்பா என்ன பண்ணிடுறாங்க, குடிச்சே போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு சரௌண்டிங்ஸில் வாழ்கிற குழந்தை எப்படி வளரும்? அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து உணவுன்றது ஒன்று ப்ராப்பராக கிடச்சிருக்காது, எஜுகேஷன்றது ஒன்று ப்ராப்பராக கிடச்சிருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங் போகிறதோ, ஏன் அவுட்டிங்னு தப்பான வகையில் சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்றதுக்கோ அதுக்கு அம்மா அப்பா காசு ப்ரொவைட் பண்ணணும்ல. ஒரு ஸ்கூல் ட்ரிப்பாக இருக்கலாம், ஸ்கூல் டூராக இருக்கலாம், காலேஜ் டூராக இருக்கலாம். ஸோ இது எதுவுமே அந்த குழந்தைங்க கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பாடுக்காகவே இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜய் என்கிற மொட்டை விஜய் கூட இந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறாரு, கொலை முயற்சிலாம் பண்ணியிருக்காரு சொல்கிறேன்ல, இல்லை எதுக்காக பண்ணுறாரு? முதல் ரீசன் என்னவா இருக்கும்? காசு, மணி. ஃபர்ஸ்ட் காசுக்காக, வயிற்று சாப்பாடுக்காக ஆரம்பிக்கிற விஷயம். அது போக 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 அந்த சாக்கடைக்குள்ள நுழைய கெத்தாயிடுது. என் மேல 30 கேஸ் இருக்குடா, பயப்படுவாங்க அவரை பார்த்தா. ரியலி இதே ஒரு இன்சிடென்ட்ல என்கிட்ட ஒரு கேஸ் இருக்கு. என்னன்னா, அந்த பையன் வந்து நல்ல பையனா தான் வந்திருக்கான், பேரண்ட்ஸ் சரியில்லைன்றதுனால இந்த மாதிரி சாப்பாடுக்காக திருட போய், சாப்பாடுக்காக மிரட்டி காசை வாங்க போய், இப்போ அது கெத்தா மாறிடுச்சு. எப்படின்னா, நான் இத்தனை கேஸ் வச்சிருக்கேன், அவன் எவ்வளோ ஐட்டக்காரன்டா, அவன் எவ்வளோ கேஸ் வச்சிருக்கான்டா, அவன் பெரிய ஆள்றா. அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இப்படி இருந்தால் தான் எனக்கு கெத்து. ஸோ என்ன ஆகும், அவன் பேரில் 30 வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து அவன்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ எப்படி வந்து அட்வொகேட்ட கேஸ் கொடுப்பாங்க, டாக்டர் கிட்ட பேஷன்ஸ் போவாங்க, அதே மாதிரி நீ இவனை கொலை பண்ண அவனை கொலை பண்ணுன்னு அவன்கிட்ட அந்த கேசஸ்லாம் வரும். வரும்போது அவனுக்கு அதில் கெத்துதான் போல சம்பாதிக்கலான்ற ஒரு விஷயம் வந்துடும். காசு, அந்த இடத்துல காசு வந்தது. ஸோ முதல்ல இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? மணி. பேரண்ட்ஸ் சரியில்லாதனால மணியில் ஆரம்பிக்குது. மணி இல்லைன்றதுக்காக திருட போகிறான். அந்த திருட்டே நாளைக்கு அவனை கெத்தா ஆக்கணும், நம்ம கெத்தா ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போய் இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறான். ஒரு 20 வயசு பையனாக இருக்காங்க. மேபி அவன் ஒரு நல்ல பேரண்ட் கிட்ட வளர்ந்துருந்தானா அவன் இப்போ என்ன படிச்சிருப்பான்? செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஒரு செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையனோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னா அதுக்கு மெயின் காரணம் யாரா இருப்பாங்க? இப்போ இந்த நம்ம சம்பவத்தையே எடுத்துக்கிட்டோம்னா, என்கவுண்டர் செய்யப்பட்ட விஜய் அவர்களே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
இவர் சின்ன வயசுலயே ஏகப்பட்ட வழக்குகள்ல மாட்டியிருப்பாரு. ஏன்னா 33 கேஸ் இவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலே இவரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து சீர்படுத்தி இருக்கலாம் இல்லையா இவரை? கண்டிப்பா. அதையே செய்ய இப்போ ஒரு தவறிட்டாங்க. 18 வயசு கீழே இருக்க ஒரு பையன் ஒரு அஃபென்ஸ் பண்றான்னு வைங்களேன், பண்றாங்க போது அவனை ஜுவனியல் அஃபென்ஸ் தான் கன்சிடர் பண்றாங்க. ஸோ கோர்ட் பார்த்தீங்கன்னா ஜுவனியல் அஃபென்ஸரை ஒரு பெரிய கிரைம் பண்றவங்களாம் கன்சிடர் பண்றது கிடையாது. அவன் ஒரு குழந்தை, அவன் ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கான், அவனை மன்னிக்கிறதுக்கான ஒரு தன்மை கோர்ட்டுக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, ப்ரொபோஷன் பீரியட்ல வெளில விடுவாங்க. ஓகே, இவன் வந்து திருந்திடுவான், இவன் திருப்பி வாழ்ந்துருவான். ஏன்னா ஒன்று சொல்றாங்க, ஒரே டைம் தான் ஒருத்தன் அஃபென்ஸ் பண்ணியிருக்கான், ஜுவனியல் அஃபென்ஸ் பண்ணியிருக்கான். ஒரே டைம் தான் ஒருத்தன் அஃபென்ஸ் பண்ணியிருக்கான், அவன் ஒரு ஜுவனியல். அவனுக்கு வந்து கோர்ட் மூலியமா வந்து அவன் ஜெயிலுக்கு போகிறான். அங்கே இருக்க அஃபெண்டர்ஸ்லாம் எவ்வளோ பேர் அஃபெண்டராக இருப்பாங்க, கொலை பண்ணவன், ரவுடிசமா இருப்பான். ஸோ அவங்க கூட போய் இவன் இருக்கும் போது ஓகே இதுதான் கெத்து, கான்டாக்ட் கொடுக்க, நீ வெளில போனா இதை பண்ணுடா, உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன், நீ வெளில போனா அதை பண்றா 2 லட்சம் கொடுக்குறேன், அந்த பேசஸ்லாம் கன்சிடர் பண்ணி மட்டும்தான் கோர்ட் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அஃபெண்ட் பண்ணி ஒருத்தவங்க வராங்கன்னும் போது அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம கோர்ட் சைட்ல இருந்து அவங்கள எந்த வழியிலலாம் விடுவிக்கலாமோ அதுக்கான வழிகள் எல்லாம் கோர்ட் கண்டிப்பாக பண்ணும். ஸோ அப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிலில் போட்டுட்டு அவனுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன்ஸ் கொடுப்பாங்க, ப்ராப்பரான ஃபுட்டு, ப்ராப்பரான வேலை திருத்த பார்ப்பாங்க. ஸோ கோர்ட் அவங்க வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சியும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. மேம் என்னோட இறுதியான கேள்வி மேம், எப்பவுமே வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது யாருக்குமே அப்படின்னே சொல்லுவாங்க. என்கவுண்டர் வந்து எந்த விதத்துல நியாயமா இவங்க பாக்குறாங்க? ஏன்னா பலரோட கேள்வி இதுதான். இப்ப நிறைய என்கவுண்டர் நம்ம கேட்டுட்டே இருக்கோம், தொடர்ந்து நியூஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்கவுண்டர், இந்த ரவுடி என்கவுண்டர், அந்த ரவுடி என்கவுண்டர்னு பல நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்கவுண்டர் எந்த விதத்துல நியாயமா நீங்க பாக்குறீங்க ஒரு அட்வொகேட்டா? ஒரு அட்வொகேட்டான்னு கேட்டிங்கன்னா, என்கவுண்டர்ன்றது நார்மலாக எல்லாருக்கெல்லாம் கொடுக்குற விஷயம் கிடையாது. அவன் உண்மையாகவே ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருப்பான். இப்போ எப்படி அவன் பரம்பரை சொத்துன்னு சொல்கிறோம், அது மாதிரி பரம்பரையாக ஒரு அஃபெண்டர் மட்டுமே பண்ணிட்டு குற்றம் பண்ணிட்டே பல பேரை கொலை பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிற நபராக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர் இருந்தாருன்னா இன்னும் மக்களுக்கு டேஞ்சர். மக்கள் எல்லாருக்கும் டேஞ்சர்ன்றது எப்போ வந்து போலீஸ் கன்சிடர் பண்ணுறாங்களோ, கோர்ட் கன்சிடர் பண்ணுறாங்களோ, அப்படி பண்ணும் போது என்கவுண்டர்ன்றது நடக்கிறது ஒரு நார்மலான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்கவுண்டர்ன்றது நடக்கிறது நல்லது தானே. இப்போ இவர் இருந்தாருன்னா இன்னும் இந்த மாதிரி எத்தனை மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க, எத்தனை கொலை நடக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்கவுண்டர்ன்றது நியாயமான விஷயம் தாங்க. அப்பனா பலரை என்கவுண்டர் பண்ணோம்ல மேம், ஒரு சிலர்னு இப்ப சொல்ல முடியாது, நிறைய பேர் கமிட்மெண்ட்டுமே இருக்கு மேம். இப்போ ஒருத்தர் சின்னதாக தான் பண்றாரு அப்படின்னா அவரே மேம் நம்ம என்கவுண்டர் பண்ணணும், அவர் திருத்திடலாமே. ஜெயிலில் போட்டாருன்னா, இப்போ ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி போன ஜெயிலில் இம்ப்ரெஸ்மெண்ட்ல இருக்காருன்னா அவரே திருத்திடுவாரு, ஏதாவது ஒரு வீடு திருத்திடுவார்ல, ஃபேமிலினாலேயோ ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்னாலேயோ. பட் இந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்கிறோம் எப்படி மேம் திருந்துவான்? வாய்ப்பே கிடையாது. இல்லாம அவனை நீங்க என்னதான் திருத்தி அமைச்சாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இந்த விஜய் என்ற மொட்டை விஜய் நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும், ஒரு லாரி டிரைவரை ஒரு நகை வாங்கணுன்றதுக்காகவும் ஒரு ஃபோன் வாங்கணுன்றதுக்காகவும் ஒரு காசு வாங்கணுன்றதுக்காக கொலை பண்றாங்களே. அப்ப இந்த மாதிரி எத்தனை இன்னசென்ட்டான மக்கள் கொலைப்படுவாங்க? அந்த லாரி டிரைவர்ஸ் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டீங்களா நீங்க? இல்ல. ஒரு 2 பேர் கொடுத்துருக்காங்க. பாவமா இருக்கு கேட்கும் பொழுதே. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து நின்றுட்டு இருந்தேன், நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன், நாங்கள் ரொம்ப நேரம் ஓட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்று ஓய்வு எடுப்பாங்க. அவங்க அந்த ஓய்வு எடுக்கிற இடமா பார்த்து வந்து எங்களை போட்டு அடிச்சு மண்டையில ஒருத்தர் 2 தையல் போட்டிருக்காரு, கழுத்துல ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, இன்ஜுரி பண்ணி என்கிட்ட இருந்து ஃபோன் எடுத்துட்டு போயிட்டாரு, என்கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு போயிட்டாரு. எவ்வளவு காசு? 100 ரூபாய் 200 ரூபாய். அந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்காக ஒரு உயிர் கூட பார்க்காம 200 ரூபாய்க்கு அந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்காக இந்த மாதிரி விஷயம் பண்றாங்கன்னும் போது இவங்களெல்லாம் வெளில விட்டா என்ன மேம் வாங்குறது சொல்லுங்க. இப்போ அவரு தப்பிச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன். இதே இன்சிடென்ட் தான் 1 வாரம் நடந்திருக்கு. அந்த ஒரு வாரம் முன்னாடி இதே மாதிரிதான் லாரி டிரைவரை பிடிச்சி இது பண்ணது. இப்போ அடுத்த வாரம் நடக்குது. இப்போ இப்படியே விட்டா நடந்துட்டு வாரம் நடக்கும். அப்போ மக்கள் பாதிக்கப்படுறது மக்களா தான் இருப்பாங்க. இப்போ இது ஒரு லாரி டிரைவர் நடக்கிறது, நாளைக்கு ஒரு பெண் போலாம் ரோட்ல, அந்த பெண்ணுக்கு நடக்கலாம். அந்த லாரி டிரைவர் பக்கத்துல வந்து அந்த ஹோட்டல் இருந்திருக்கலாம். இவன் பண்ற அந்த கத்தி அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க பெண்கள் மேல படலாம், ஆண்கள் மேல படலாம், குட்டி குழந்தைங்க மேல படலாம். ஸோ போலீஸோட நோக்கம் இவனை கொலை பண்றதுன்றது கிடையாதுங்க, இவரை பிடிக்க தான் போயிருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆர்வ கோளாறுன்னு நம்ம சொல்லலாம். இந்த விஷயத்துல போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ண தான் போயிருக்காங்க. நீயே வந்து நான் பண்ண தப்பு தான் நீ அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு ஒரு நார்மல் இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைச்சு நீ திருப்பி வெளியில வந்து உனக்கு அடுத்து வாழ்க்கை இருந்திருக்கும். பட் நீங்க என்ன பண்ணீங்க? காவலர்களே தாக்குறது, கத்தியால தாக்குறது. செல்ஃப் டிஃபென்ஸ் எடுக்கலாம், அந்த தப்பு கிடையாது, தவறு கிடையாது மேம். இந்த கேஸ்ல நடந்த என்கவுண்டர் பத்திய ஒரு சரியான புரிதல் கொடுத்தீங்க. இப்ப என்கவுண்டர் பண்றாங்களா காவல் அதிகாரிகள், அவங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாதா?
இப்போ இந்த கேசஸ்லயே என்கவுண்டர் பண்ணிருப்பாங்களா அந்த போலீஸ் ஆஃபீஸர், அவங்க மேல கண்டிப்பா எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆகும். எஃப்ஐஆர் கண்டிப்பா எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும். பட் இந்த விஷயம் பத்தி நிறைய பேருக்கு தெரிய கிடையாது. எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும். எஃப்ஐஆர் ஃபைல இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷனை யாரு பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி சும்மாலாம் வந்து போலீஸும் வந்து எல்லா உரிமையும் இருக்கு சுட்டுடலாம் அப்படிலாம் கிடையாது மேம். ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. எந்த இடத்துனால இந்த தாக்குதல் நடந்துச்சு, எந்த ஒரு கட்டாயத்தினால நீ அவங்கள கொலை பண்ணீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வெரிஃபை பண்ணி இந்த போலீஸ் மேலே தவறு இருக்கா இல்லையா, இந்த போலீஸ் வேணும்னே பண்ணியிருக்காரா, இந்த எல்லா விஷயமே கன்சிடர் பண்ணி மட்டும்தான் அவரோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்து தான் அவரோட எஃப்ஐஆர் வந்து அவர் நேம்லேருந்து குவாஷ் ஆகுதா இல்லை அது ஃபர்தராக ப்ரொசீடிங்ஸ் போய் அவருக்கும் தண்டனை கிடைக்குதான்றது அப்புறமேட்டு தான் இருக்கும். இதனால பாதிக்கப்பட்ட காவலர்களும் இருக்காங்களா மேம்? அதிகபட்சம் கிடையாது. பிகாஸ் என்கவுண்டரும் ஒன்று பண்றாங்க அப்படின்னும் பொழுது அது பர்பஸ்க்காக யாரும் பண்றது கிடையாது. இப்போ ஒரு அக்யூஸ் இருக்கானா அந்த அக்யூஸை கொலை பண்ணணுன்றது யாரோட எண்ணமும் கிடையாது. அவரை அரெஸ்ட் பண்றது போலீஸோட டியூட்டி. அதை கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அதை அவங்க பண்றாங்க. கோர்ட் அதுக்கப்புறம் பார்த்துக்க போகுது அவங்களுக்கு என்ன இம்ப்ரெசன்மெண்ட்டோ சிறை தண்டனையோ எல்லாமே கிடைக்க போகுது. மேம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.